whenever you dream. ஓ, அவ கண்ணாடிக்குள்ள இருக்காளா? Your song will hold the key. சீக்கிரம் எங்கேயாவது மறைச்சு வைங்க. நான் கண்ணாடியில இருக்கிறத அவன் பார்த்துட்டான். யாரு உன்னை கண்ணாடியில பார்த்தது? ஸ்லைடர். நாம எங்கேயாவது ஒளிஞ்சுக்கணும். இப்பவே எங்கேயாவது ஒளிஞ்சுக்கணும். சீக்கிரம் கீழே போயிடு. ரியானா, நீ போ, நான் பின்னாடியே வந்துடுறேன். வந்துருங்க வந்துருங்க, எங்க இருந்தாலும் வெளியில வந்துருங்க. இப்ப பாடுங்க, கண்டுபிடிச்சிடுவேன்ல. இதெல்லாம் என்னாலதான். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவங்க, உன்னை இப்படி அம்போடு விட்டுட்டு போயிட்டாங்களே. No. No. இல்ல இல்ல இல்ல, இங்க எதுவுமே பாக்கி இல்ல. எல்லாம் போச்சு. எப்படி இது நடந்திருக்கும்? இது எல்லாமே என்னோட தப்புதான். மறுபடியும் அவன் திரும்பி வரதுக்குள்ள என்ன எங்கேயாவது தூக்கி போட்டுருங்க. எதுக்கு? எதுக்காக அவன் உன்னை துரத்துறான்? எல்லாம் போச்சு. எப்படி இது நடந்திருக்கும்? இது எல்லாமே என்னோட தப்புதான். மறுபடியும் அவன் திரும்பி வரதுக்குள்ள என்ன எங்கேயாவது தூக்கி போட்டுருங்க. எதுக்கு? எதுக்காக அவன் உன்னை துரத்துறான்? இது எல்லாத்துக்கும் அவன் தலைவி லிடியா தான் காரணம். என்கிட்ட சாவி இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சாவியா? எதோட சாவி? டைமண்ட் கேசலோடதான். என்ன? டைமண்ட் கேசலா? என் வீடே அதுதான். இசையோட பிறப்பிடமும் அதுதான். உலகத்துல எந்த ஒரு மூலையில எப்போ ஒரு பாடல் உருவானாலும் அந்த கோட்டையோட சுவர்கள்ல டைமண்ட் தோன்றும். நாங்க டோரி, ஃபேட்ரா, லிடியா இந்த 3 இசை தேவதைகளோட இருந்தேன். அவங்க டைமண்ட் கேசல பாதுகாத்துட்டு வந்தாங்க. நான் அவங்க கிட்ட சிஷ்யா இருந்தேன். அவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். விதவிதமான இசையை உருவாக்குனாங்க. ஆனா லிடியா, அவ மட்டும்தான் இசை தேவதையா இருக்கணும்னு நினைச்சா. அப்புறம் என்னாச்சு? டோரியும் ஃபேட்ராவும் இசை எல்லாருக்கும் பொதுவானதுன்னு நம்பினாங்க. ஆனா லிடியா அந்த டைமண்ட் கேசல அடைஞ்சே தீரணும்னு வெறியோட இருந்தா. அவ மந்திரங்கள் நிறைஞ்ச ஒரு குகையை கண்டுபிடிச்சா. அதுக்கப்புறம் தன்னோட இசை கருவிய தீய மந்திர சக்தி கொண்டுதான் அவ மாத்தினா. தனக்கு கிடைச்ச தீய சக்திகளோட அவ டைமண்ட் கேசலுக்கு திரும்ப வந்தா. அங்க அவளோட தீய வேலைகளை அவ ஆரம்பிச்சா. மத்த 2 பேரும் தன்னோட இசை கருவிகளையும் கேசலையும் ஒளிச்சு வச்சுட்டு கேசலோட சாவி பாதுகாப்பா இருக்க என்கிட்ட கொடுத்தாங்க. அவங்க லிடியா கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க. ஆனா லிடியா அத காதலியே வாங்கிக்கல. அங்க இருந்து தப்பிக்க நான் ஓட ஆரம்பிச்சேன். ஆனா ஸ்லைடர் என்ன துரத்திக்கிட்டே வந்தா. அப்ப எனக்கு ஒரே ஒரு வழிதான் தெரிஞ்சது. அந்த கண்ணாடியில நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். கீழே விழுந்த என் குழல ஸ்லைடர் உடைச்சிட்டதுனால நான் நிரந்தரமா கண்ணாடிக்குள்ளேயே சிக்கிக்கிட்டேன். நான் பயந்து போயிருந்தேன். உங்க 2 பேரையும் பாக்குற வரைக்கும் நான் ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா இப்போ